காவ்யா நீங்கள் போட்டு பார்த்தீங்களா? நம்ம கிளாஸில் சொன்னோம் இல்லையா? அது ஏதாவது ட்ரை பண்ணீங்களா கிளாஸ் கிரியேட் பண்ணி? மேம் இந்த கன்வர்ஷன் போட்டு பார்த்தேன் மேம். சிம்பிள் ப்ரோக்ராம். ஓகே ஓகே. அது ஷேர் பண்ணி ஷோ பண்ண முடியுமா? அது மொபைல். ஆன்லைன் கம்பைலர்ல போட்டேன் மேம். ஓ, மொபைல்ல தான். சரி சரி சரி. அதனால ஓகே, டவுட்ஸ் எல்லாம் இல்லைல்ல அதில்? நான் இல்லை மேம். ஓகே. ஓகே. ராஜேஷ், நீங்கள் ஏதாவது நேற்று கிளாஸ் ஏதோ டவுட் கேட்டீங்க, ஏதாவது போட்டிருக்கீங்களா? ஷேர் பண்ணுற மாதிரி இப்போ இருக்கா ஸ்க்ரீன்? நான் கொஞ்சம் தான் மேம் போட்டிருக்கேன். ஸ்க்ரீன் ஓகே மட்டும் செஞ்சுட்டு. சரி, அப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாகவே பார்த்துடலாம் சரியா? ஓகே. நம்ம ஒவ்வொரு கான்செப்டாக பார்க்க பார்க்க உங்களுக்கு கிளியர் ஆகிடும். ஓகே. ஸோ இப்போ ஜஸ்ட்டு ஸ்க்ரீனை பாருங்கள். ஸ்க்ரீன் தெரியுதுல? சப்போஸ் ஏதாவது எப்போயாவது நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணாமல் கிளாஸ் எடுக்கிறேன்னா கண்டிப்பாக மாட்டேன். கண்டிப்பாக ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி தான் கிளாஸ் எடுப்பேன். ஸோ நீங்கள் ஸ்க்ரீன் உங்களுக்கு ஷேர் ஆகலைன்னா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க சரியா? இப்போ வந்து எதாவது டவுட்ஸ்னால் மீன் டைம் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஃபோன் பண்ணி எனக்கு அன்மியூட் பண்ணி நீங்கள் பேசுங்க சரியா? ஸோ இப்போது கிளாஸ் நேம் இப்போது ராஜேஷ் வந்து அன்மியூட் பண்ணிட்டு பேசுகிறீங்களா? ராஜேஷ் அன்மியூட் பண்ணிக்கோங்க. நான் கேட்குற கேள்விக்கு மட்டும் இந்த கிளாஸ் பார்த்து எனக்கு பதில் சொல்லுங்கள் சரியா? ஓகே. ஓகே. ராஜேஷ், கிளாஸ் நேம் சொல்லுங்கள் பார்க்கலாம். இந்த கிளாஸுக்கு எது கிளாஸ் நேம்? எம்ப்ளாயி மேம். வெரி குட். எத்தனை மெம்பர் இருக்குது இந்த கிளாஸில்? மொத்தம் 4 இருக்கு. ஆக்சுவலாக மெம்பர்னா மெம்பர்ஸ் எத்தனை டோட்டல் மெம்பர்ஸ் இருக்காங்க? 2 பேர், 5 பேர் இருக்காங்க. வெரி குட். ஸோ நேம், சேலரி, ஐடி, செட் டேட்டா, டிஸ்பிளே, இது எல்லாமே மெம்பர் தான். ஓகேயா? ஓகே. நீங்கள் அன்மியூட் பண்ணிக்கோங்க, மியூட் பண்ணிக்கோங்க, பிரச்சனை இல்லை. காவ்யா, நீங்கள் சொல்லுங்கள். எத்தனை டேட்டா மெம்பர் இருக்குது, எத்தனை மெம்பர் ஃபங்க்ஷன் இருக்குது இந்த கிளாஸில்? மேம் 3 டேட்டா மெம்பர் இருக்கு மேம். வெரி குட். மெம்பர் ஃபங்க்ஷன் 2 இருக்கு மேம். ஓகே, வெரி குட். செட் டேட்டாவும் டிஸ்பிளே டேட்டாவும். எத்தனை ப்ரைவேட் மெம்பர் இருக்குது, எத்தனை பப்ளிக் மெம்பர் இருக்குது? ப்ரைவேட்ல 2 இருக்கு மேம். பப்ளிக்ல 3 இருக்கு மேம். வெரி குட். ஸோ காமனாக மெம்பர்ஸ்ன்னு பார்த்தா ப்ரைவேட்டில் 2 இருக்குது, பப்ளிக்கில். இந்த மாதிரி உங்களுக்கு முதல்ல ஐடென்டிஃபை பண்ண தெரியணும். இது வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா பைத்தானில் வந்து இது வந்து ஆட்ரிபியூட்னு சொல்லுவாங்க. டேட்டா ஸ்டோர் பண்ணக்கூடியது ஆட்ரிபியூட்னு சொல்லுவோம். இந்த செட் டேட்டா, டிஸ்பிளே டேட்டா, இதுக்காக எழுதக்கூடிய இந்த மெத்தடாலஜி ஃபங்க்ஷனாலிட்டி என்ன சொல்லுவாங்கன்னா அங்கே பிஹேவியர் அப்படி சொல்லுவோம். நம்ம இங்கே ஃபங்க்ஷன், மெம்பர் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். ஜாவாவில் வந்து மெத்தட்ஸ்ன்னு சொல்லுவாங்க சரியா? ஆக்சுவலாக எப்படி நேம் கொடுக்கணும்? இந்த டி கேபிட்டல் லெட்டர் கொடுக்கணும் ஜென்ரலாக. டிஸ்பிளேல ஃபுல்லாகவே ஸ்மால் லெட்டர், இந்த மாதிரி ஜென்ரலாக எழுதுவாங்க சரியா? ஸோ நான் இப்போ இப்படி இருக்கட்டும்னு விட்டுறேன். ஸோ என்ன இருக்குது பாருங்களேன், கேர் நேம் ஆஃப் 30 டபுள் சேலரி இருக்குது. ஸோ டேட்டா மெம்பர் இருக்குது. இந்த இடத்துல தான் நம்ம அப்ஸ்ட்ராக்ஷன் டேட்டா ஹைடிங் பண்ணுறோம். டேட்டா ஹைடிங்னா இந்த பர்டிகுலர் கிளாஸுக்கு நான் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணால் நேரடியாக என்னால் அக்சஸ் பண்ண முடியாது, அதுதான் இங்கே. ஸோ எது கிளாஸ் டெஃபினிஷன்? இந்த ஹோல் இது கிளாஸ் டெஃபினிஷன். ஆனால் இது கம்ப்ளீட் ஆயிருக்கான்னு கேட்டால் கம்ப்ளீட் ஆகலை. ஏன்? இதை தான் நம்ம நேற்று பார்த்தோம்ல, டெம்ப்ளேட் ஆர் ப்ளூ பிரிண்ட்னு சொல்லுவோம். இது வந்து பேங்கிங் சர்வர் அந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி டேட்டாஸ் எல்லாம் அங்கே தான் ஸ்டோர் ஆகிருக்கும். இப்போது இது பாருங்கள், இந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷனாலிட்டி செட் டேட்டாவும் டிஸ்பிளே டேட்டாவும் டெஃபினிஷன்ஸ் எழுதவே இல்லை நம்ம வந்து. ஸோ அப்போ டெஃபினிஷன்ஸ் எழுதாமல் இருந்தால் இது என்ன ஆகலை அப்படின்னா கம்ப்ளீட் ஆகலை. இதுக்கு நீங்கள் டெஃபினிஷன்ஸ் எழுதணும். எப்படி எழுதணும்? வாய்ட் அந்த பர்டிகுலர் கிளாஸ் நேம், எம்ப்ளாயி, ஸ்கோப் ரெசல்யூஷன், டபுள் கோலன் வச்சு செட் டேட்டான்னு எழுதணும். அப்படி தான் இப்படி இங்கே எழுதியிருக்கோம். வாய்ட் எந்த கிளாஸுக்குள்ளது, ஸ்கோப் ரெசல்யூஷன், செட் டேட்டா ஆஃப் வாய்ட். இதை நீங்கள் பார்க்காம எழுதி பாருங்கள். ஏன்னா நம்ம நார்மலாக நம்ம பண்ணுவோம், ஆனால் நம்ம பார்க்காம எழுதும்போது நமக்கு வராது. அதனால் நீங்கள் எழுதி பாருங்கள். இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நீங்கள் அக்சஸ் பண்ணக்கூடிய எந்த மெம்பரும் சரி, நேம், சேலரி, ஐடி எல்லாமே காலிங் ஆப்ஜெக்டை தான் இது எப்பயுமே ரெஃபர் பண்ணும். இந்த செட் டேட்டாவை கால் பண்ணணும்னா, அதாவது ஒரு கிளாஸில் இருக்கக்கூடிய செட் டேட்டா, டிஸ்பிளே டேட்டா, இந்த மாதிரி நீங்கள் நிறையா ஃபங்க்ஷன்ஸ் எழுதியிருக்கலாம். இந்த ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணணும் அப்படின்னா அது என்னவாக இருக்கணும்னா பப்ளிக்காக இருக்கணும். ப்ளஸ் இந்த கிளாஸுக்குரிய ஆப்ஜெக்டால தான் அதனுடைய மெம்பரை கால் பண்ண முடியும். யாராவது ரெக்வஸ்ட் கொடுத்த மாதிரி இருந்தது. ஓகே. ஸோ கால் பண்ண முடியும் சரிங்களா? அப்போது எந்த ஆப்ஜெக்ட் கால் பண்ணி உள்ளே வருதோ, சப்போஸ் ஆப்ஜெக்ட் வந்து E1ன்றது எம்ப்ளாயி ஆப்ஜெக்ட் உள்ளே வரலாம், E2 வரலாம், E3 வரலாம், எந்த ஆப்ஜெக்ட் வேணாலும் வரலாம். அது எந்த ஆப்ஜெக்ட் உள்ளே வந்தாலும் அந்த பர்டிகுலர் காலிங் ஆப்ஜெக்டை தான் இந்த நேம், சேலரி ரெஃபர் பண்ணும். ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த ப்ரைவேட் டேட்டாவில் கொண்டு போய் டேட்டாவை நான் ஸ்டோர் பண்ணணும்னா கண்டிப்பாக இந்த ஃபுல்லாக கிளாஸ் டெஃபினிஷன், இது கம்ப்ளீட் கிளாஸ் டெஃபினிஷன்.
ஸோ இது ஃபுல்லாகவே இருந்த இந்த கிளாஸுக்குள்ளே எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. நீங்கள் ப்ரைவேட் டேட்டா ஆக்சஸ் பண்ணலாம், பப்ளிக் டேட்டா ஆக்சஸ் பண்ணலாம், என்ன வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். எந்த ஒரு கட்டுப்பாடும் கிடையாது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா சி அவுட்டில் என்டர் எம்ப்ளாயி நேம், சிஇன்ல E1 டாட் கொடுக்க மாட்டோம், வெறும் இநேம் மட்டும் தான் கொடுப்போம். விச் மீன்ஸ் இட் ஆல்வேஸ் ரெஃபர்ஸ் த காலிங் ஆப்ஜெக்ட்ஸ். அது மாதிரி என்டர் த சேலரி நம்ம என்ன பண்ணுவோம்னா சேலரி அப்படின்னு சொல்லி தான் கொடுப்போம். E1 டாட் E2 டாட்னு நான் கொடுக்க வேண்டிய அவசியமே இருக்காது. ஓகே. ஸோ நேற்று ராஜேஷ்க்கு என்ன டவுட் இருந்ததுன்னா இஐடி அப்படின்றது நம்ம என்ன பண்ணுறோம்னா பப்ளிக்கில் இருக்கிறதுனால வெளியிலேருந்து ரீட் பண்ணியிருக்கோம். வெளியிலனா என்னது, இந்த வாய்டு மெயின் தான் வெளியே. இது வந்து கிளைண்ட் சைடு ஏடிஎம் மிஷின் மாதிரின்னு வச்சுக்கோங்க. இது ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம், 3 ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ தான் மெமரி அலோகேஷனே நடந்திருக்கும். அந்த மெமரி அலோகேஷனுக்கு அப்புறம் வெளியிலேருந்தே நான் ஐடி கிரியேட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். சிஐடி E1க்கு E2க்கு E3க்கு. நீங்கள் வெளியிலேருந்து பண்ணும்போது கட்டாயம் நீங்கள் என்ன பண்ணணும், மென்ஷன் பண்ணணும் E1 டாட் E2 டாட் E3 டாட் அப்படின்னு நீங்கள் மென்ஷன் பண்ணணும். மென்ஷன் பண்ணாமல் நீங்கள் பண்ண முடியாது. ஏன்னா இங்கே வந்து ஆப்ஜெக்ட் ரொம்ப முக்கியம், E1ஆ E2வா அப்படின்றது. ஆனால் அங்கே அப்படி கிடையாது. அங்கே வந்து நீங்கள் எந்த ஆப்ஜெக்ட் வச்சு கால் பண்ணுறீங்களோ அந்த ஆப்ஜெக்டை அது பர்டிகுலராக அது எடுத்துக்கும். அதனால பிரச்சனை இல்லை. E1 வச்சு கால் பண்ணால் E1 எடுத்துக்கும், E2 வச்சு செட் டேட்டா கால் பண்ணிங்கன்னா E2 எடுத்துக்கும், E3 வச்சு கால் பண்ணிங்கன்னா E3 எடுத்துக்கும். ஓகே. ஸோ நான் வெளியிலேருந்து ரீட் பண்ணியிருக்கேன் பப்ளிக் டேட்டா. எனக்கு இது பிடிக்கல அப்படின்னா நான் கட் பண்ணிவிட்டு பாருங்கள், செட் டேட்டாவுக்கு நான் இங்கே எழுதிடலாம். இதே செட் டேட்டாவில் நான் இங்கே கூட எழுதலாம், இது தப்பே இல்லை. ஆனால் என்ன போடக்கூடாது, ஆப்ஜெக்ட் போட தேவையில்லை. நீங்கள் ஆப்ஜெக்ட் போடணும்னா கரண்ட் ஆப்ஜெக்ட் மீன் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், திஸ் ஆப்ரேட்டர், திஸ் பாயிண்டர் யூஸ் பண்ணிக்கலாம். கரண்ட் ஆப்ஜெக்ட், திஸ் மீன்ஸ் கரண்ட் ஆப்ஜெக்ட். பைத்தானில் செல்ஃப்னு சொல்லுவோம், நீங்கள் செல்ஃப் டாட்டுன்னு போடுவோம். இங்கே அதுக்கு பதிலாக திஸ் டாட்னு வரும் ஜாவாவில். இங்கே வந்து திஸ் ஆரோ மார்க் வரும். அப்படின்னா கரண்ட் ஆப்ஜெக்ட் E1னா E1 குறிக்கும் இந்த திஸ் வேர்டு. E2 கால் பண்ணாங்கன்னா E2வை வந்து அதை மீன் பண்ணும். E3 வச்சு கால் பண்ணாங்கன்னா E3 மீன் பண்ணும். சரிங்களா? ஒன்றுமே போடணும்னு அவசியம் கிடையாது. நான் போடுறது குட் ப்ராக்டிஸ் சொல்லுவாங்க. நீங்கள் முதல்ல எப்படி பழகுங்க, அதுக்கப்புறம் நீங்கள் அதை தெரிஞ்சுக்கலாம். ஓகே. ஸோ அப்போது இஐடி, இநேம், இசேலரி. அப்போ இந்த ஒரு மெத்தட் வச்சு ப்ரைவேட் டேட்டாலையும் ஸ்டோர் பண்ணிட்டேன், பப்ளிக் டேட்டாலையும் ஸ்டோர் பண்ணிட்டேன். இது தப்பே கிடையாது. வெளியிலேருந்து தான் பண்ணணும்னு இல்லை, உள்ளே வந்து பண்ணலாம். ஸோ அப்போ நான் செட் டேட்டான்னு கால் பண்ணால் மட்டும் போதும். அதே மாதிரி இது தேவையில்லை, இதுவும் தேவையில்லை. ஏன்னா செட் டேட்டாவில் தான் ஐடி க்ரியேட் பண்ணிட்டோமே. ஸோ அப்போ பாருங்கள், கால் பண்ணால் போதும். இந்த ஃபங்க்ஷனாலிட்டியே எனக்கு 3 டேட்டாவும் ஃபில் பண்ணி கொடுத்துரும் கால் பண்ணாலே. அதே மாதிரி தான் டிஸ்பிளேக்கு நான் என்ன எழுதியிருக்கேன் பாருங்கள், அந்த எம்ப்ளாயி ஐடி, இநேம், சேலரி எல்லாமே டிஸ்பிளே ஆகிற மாதிரி எழுதியிருக்கோம். இந்த இன்லைன் கீவேர்டை விட்டுருங்க, நான் சொல்கிறேன். ஸோ அப்போ சிம்பிள் பாருங்கள். ஸோ 3 ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம், ஜஸ்ட் ஃபங்க்ஷன் கால் பண்ணியிருக்கோம், அப்புறம் 3 ஆப்ஜெக்ட் வச்சு டிஸ்பிளே கால் பண்ணியிருக்கோம். தட்ஸ் இட். ஈஸியாக இருக்குல்ல? ஸோ இதுதான் வந்து ப்ரைவேட் அண்ட் பப்ளிக். இது கீவேர்டு. இது என்ன அப்படின்னா அக்சஸ் மாடிஃபையர், இல்லாட்டி என்ன சொல்லுவோம்னா விசிபிலிட்டி லேபிள் அப்படி சொல்லுவோம். ப்ரொடெக்டட்னு ஒன்று இருக்குது, இது இன்ஹெரிட்டன்ஸ்க்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம். ஸோ யூஸிங் நேம் ஸ்பேஸ் எஸ்டிடி அப்படின்னு போடணும். C++ எதில் நீங்கள் தேவ் C++ல் ரன் பண்ணுறதா இருந்தால் சரியா. ஐஓ ஸ்ட்ரீம் .h போட தேவையில்லை. இன்ட்டில் இன்ட் மெயின் போடுவோம். கிளியர் ஸ்க்ரீன் கெட்சிஹெச்லாம் இங்கே யூஸ் பண்ண மாட்டோம். இன்டீஜர் போட்டிருக்கிறதுனால நம்ம ரிட்டர்ன் 0. ஸோ கம்பைலர் கண்ட்ரோல் ரிட்டர்ன் ஆகும்போது 0ன்றதை சக்ஸஸ்ஃபுல் டெர்மினேஷனை மீன் பண்ணுறதுக்காக நம்ம 0ன்ற வேல்யூவை கம்பைலருக்கு நம்ம ரிட்டர்ன் பண்ணுறோம். ஓகே. ஸோ இவ்வளோதான், தட்ஸ் இட். இதே மாதிரி நீங்கள் புதுசாக எடுத்து நீங்கள் டைப் பண்ணணும். நீங்கள் வந்து கிளாஸு ஸ்டூடெண்ட் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணி க்ரியேட் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு எங்கே நீங்கள் ஸ்ட்ரகிள் ஆகிறீங்கன்னு தெரியும். சரிங்களா? அதே மாதிரி எம்ப்ளாயி பேஸ் பண்ணி நீங்கள் வந்து அப்படியே இதுக்கு டைப் பண்ணணும், ஸ்டூடெண்ட்டுக்கு அப்படியே க்ரியேட் பண்ணணும். இந்த மாதிரி கமெண்ட்லாம் சைடில் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரியா? இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க என்கிட்ட. இதில் ஏதாவது சந்தேகம் இருக்கா? ராஜேஷ் கூட கேட்கலாம், ஏதாவது டவுட்ஸ் இருக்கா என்னன்ட்டு. அதுக்கப்புறம் நான் இன்லைன் கீவேர்டை வச்சு சொல்கிறேன். காவியாக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? அடுத்தடுத்து போயிடலாம்ல. எஸ் மேம். ஓகே. காவியாக்கு டவுட்ஸ் இல்லைல்ல? ஓகே. ராஜேஷ் இது வரைக்கும் பார்த்ததில்ல சந்தேகம். ஓகே மேம், நெக்ஸ்ட். ஓகே. இப்போ இது வந்து கிளாஸ் டெஃபினிஷன். ஓகேப்பா. ஓகே ஓகே மியூட் பண்ணிக்கோங்க.
ஸோ கிளாஸ் டெஃபினிஷன்ஸ், இந்த மெம்பர் ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் நம்ம வெளியில் எழுதியிருக்கோம். ஸோ இது பேர் என்னென்னா மெம்பர் ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் அவுட் சைட் த கிளாஸ் டெஃபினிஷன். சரிங்களா? உள்ளே எழுதணும்னா இங்கேயே நான் செமிகோலனை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு இங்கே ஓப்பன் பண்ணி இங்கே க்ளோஸ் பண்ணி நான் எழுதிடலாம். இங்கே என்னோட கோடை நான் எழுதிடலாம், தப்பு இல்லை. ஆனால் எனக்கு இன்சைட் அவுட் சைடுன்னு 2 மெத்தட் இருக்குது. இன்சைட் த கிளாஸ் டெஃபினிஷன் எப்போ மெம்பர் ஃபங்க்ஷனுடைய டெஃபினிஷனை இன்சைட் த கிளாஸ் டெஃபினிஷன் நம்ம எப்போ பண்ணுவோம் அப்படின்னா, இந்த பர்டிகுலர் மெத்தட் எனக்கு இன்லைனாக ஒர்க் ஆகணும், ரொம்ப சின்ன மெத்தட்ஸாக இருக்குது, ஒரு ரிட்டன் பர்டிகுலர் இந்த வேல்யூவை ரிட்டன் பண்ணுறதுக்கு மட்டும் நான் எழுதுவேன். அதாவது செட்டர் கேட்டர் மெத்தட் மாதிரி. எப்படி எழுதுவோன்னா, இப்போது செட்டர் மெத்தட்னு வச்சுக்கோங்களேன். செட்டர் மெத்தட் நான் இப்போ சொன்னேன்ல, செட்டர் மெத்தட்னா ஒரு பர்டிகுலர் ப்ரைவேட் வேரியபிளுக்காக நம்ம எழுதுவோம் செட் பண்ணுறதுக்கு. இப்போ இ சேலரின்னு இருக்குது, அப்போ வந்து செட் அண்டர்ஸ்கோர் ஜென்ரலாகவே இப்படி எழுதுவாங்க, இ சேலரி. இங்கே வந்து செட் பண்ணுறதுக்காக கொடுக்கறதுனால இன்புட் தான் வரும். ஸோ அப்போ டபுள்ன்ற வேல்யூவை எனக்கு இங்கே அனுப்புவாங்க, இ சேலரி அப்படின்றதுனால நான் வந்து எஸ்ன்னு வாங்குகிறேன், சேலரி. இந்த வந்திருக்க வேல்யூ அசைன் பண்ணுவாங்க. இதில் இ சேலரியில் எந்த ஆப்ஜெக்ட் வச்சு இந்த செட் இ சேலரியை கால் பண்ணுறாங்களோ அந்த ஆப்ஜெக்டில் இருக்கக்கூடிய இ சேலரியில் வந்திருக்க எஸ் அவங்க கால் பண்ணும்போதே ஒரு வேல்யூ செட் பண்ணுவாங்க. அந்த வேல்யூவை நான் செட் பண்ணிட்டேன். ஸோ இது எதையுமே ரிட்டர்ன் பண்ணாது. இது வந்து செட்டர் மெத்தட். ஓகே. கெட்டர் மெத்தட்னா கெட் இ சேலரி எந்த ஆப்ஜெக்ட் வச்சு இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறாங்களோ அந்த ஆப்ஜெக்டுக்குரிய பர்டிகுலர், இங்கே எதுவுமே ரிட்டர்ன் ஆர்குமெண்ட் வாங்க மாட்டாங்க, ஆனால் ரிட்டர்ன் பண்ணுவாங்க. எந்த ஆப்ஜெக்ட் வச்சு வாங்குறாங்களோ அந்த ஆப்ஜெக்டினுடைய இந்த பர்டிகுலர் ப்ரைவேட் வேல்யூவை அது ரிட்டர்ன் பண்ணிடும். இது என்ன டேட்டா டைப்பில் இருக்குது? டபுள் இருக்குது. அப்போ இந்த கெட்டர் மெத்தடில் ரிட்டர்ன் டைப் இருக்கும். இது பேர் கெட்டர் மெத்தட். இப்படி ஒவ்வொரு ப்ரைவேட் வேரியபிளுக்கும் நம்ம கெட்டர் செட்டர் மெத்தட் ஜென்ரலாகவே எழுதுவாங்க. சில ஐடி இங்கே நெட்பீன்ஸ் இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காகவே ஜென்ரேட் பண்ணிடலாம். ப்ரைவேட் மெம்பர் எழுதினாலே ஒரு பர்டிகுலர் ப்ரைவேட் மெம்பருக்கு ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக. அப்போது இதில் ஏதாவது செட் பண்ணணும்னா நீங்கள் எதை கால் பண்ணால் போதும், செட் இ சேலரி கால் பண்ணால் போதும், அதுவே வாங்கி இங்கே செட் பண்ணி விட்றோம். நீங்கள் உங்களுக்கு இந்த ப்ரைவேட் வேரியபிள் உங்களுக்கு தேவைன்னு வச்சுக்கோங்க, இதனுடைய வேல்யூ உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் கெட் சேலரி இ சேலரின்னு நீங்கள் கால் பண்ணால் போதும், அது உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணிடும். இது பேர் வந்து செட்டர் கெட்டர் மெத்தட். சரியா? இது பாருங்கள், சிங்கிள் லைன் தான் இருக்குது. அப்போது நீங்கள் இன்சைட் த கிளாஸ் டெஃபினிஷன், உங்கள் கிளாஸ் டெஃபினிஷனுக்குள்ளே இந்த ஃபங்க்ஷன் டெஃபினிஷனை நீங்கள் எழுதிட்டிங்கன்னா இது வந்து ஆக்ட் அஸ் அ பை டிஃபால்ட். ஓகே, டிஃபால்ட்டாகவே நீங்கள் எதுவுமே சொல்ல வேண்டாம். பை டிஃபால்ட் ஆக்ட்ஸ் அஸ் அல்லது ரெக்வஸ்ட் அஸ் அ ஆக்ட்ஸ்ன்னு சொல்ல முடியாது, ஸோ ரெக்வஸ்ட் தான் கொடுக்க முடியும். ரெக்வஸ்ட் அஸ் ஏ இன்லைன். இன்லைன்னா என்ன அப்படின்னா, இன்லைன் அப்படின்றது ஒரு மெத்தட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சாரி, ஒரு நார்மல் மெத்தட்ஸ் இருக்குது, ஏதோ சம்திங் ஒரு மெத்தட் இருக்குது, அந்த மெத்தடை வந்து நீங்கள் கால் பண்ணுறீங்க. ஒரு கேல்குலேஷன்ஸ் இருக்குது, இந்த கேல்குலேஷன் மெத்தடை நீங்கள் அடிப்பொருக்க கால் பண்ணுறீங்க. இதில் சம் ஃபங்க்ஷனாலிட்டி நீங்கள் எழுதியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? ஒரு சிங்கிள் 2 லைன்ஸில் தான் இருக்குது, சம் ஃபங்க்ஷனாலிட்டி நீங்கள் எழுதியிருக்கீங்க. இந்த மெத்தடை எப்போல்லாம் தேவையோ அப்போல்லாம் நீங்கள் என்ன பண்ணிக்குவீங்க, நீங்கள் தேவையானப்போ நீங்கள் கேல்குலேஷன் அப்படின்னு நீங்கள் கால் பண்ணிக்குவீங்க ஜென்ரலாக. இது நார்மலாக என்ன பண்ணுன்னா, மெத்தடை வந்து கால் ஸ்டாக்கில் லோட் பண்ணி எவ்ரி டைம் நீங்கள் சம் வேறு கோடு எழுதியிருப்பீங்க, சம் கோடுக்கு அப்புறம் கூட நீங்கள் அகெயின் கால் பண்ணியிருக்கலாம். சரியா? ஒரு சில கோட்ஸ்க்கு அப்புறம் இந்த மாதிரி கோட் ரன் பண்ணதுக்கப்புறம் கூட நீங்கள் வந்து கால் பண்ணியிருக்கலாம். இந்த மாதிரி நிறைய கோடு திரும்ப அகெயின் மறுபடியும் இந்த கோட் ரன் பண்ணதுக்கப்புறம் திரும்ப கேல்குலேஷன் அப்படின்னு கால் பண்ணியிருக்கலாம். எத்தனை வாட்டி நீங்கள் கால் பண்ணாலும் நார்மலாக என்ன ஆகும்னா, கால் ஸ்டாக்கில் உங்களுடைய கால் அந்த செஷன் மாதிரி க்ரியேட் ஆகும் இல்லையா ஒவ்வொரு இதில் ரெக்வஸ்ட்டில், அதே மாதிரி இங்கே வந்து அதுக்குன்னு தனியாக கால் ஸ்டாக் மாதிரி மெயின்டைன் ஆகி அந்த பர்டிகுலர், ஏன்னா இப்போது இங்கேருந்து கால் ஜென்ரேட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், இது ஒர்க் பண்ணிவிட்டு ரிட்டன் இந்த இடத்துக்கு தான் போகணும். ஸோ அப்போ அதை மெயின்டைன் பண்ண தானே போக முடியும். ஏன்னா கேல்குலேஷன் 3 இடத்துல கால் பண்ணியிருக்கீங்க கோடு. அப்போ எங்கேருந்து நீங்கள் கால் போகிறீங்களோ அப்போ இதுக்கு நான் ஒரு ஸ்டாக் மாதிரி மெயின்டைன் பண்ணுவேன். திரும்ப அகைன் இங்கேருந்து கால் பண்ணியிருக்கோன்னா இங்கேருந்து கண்ட்ரோல் போயிட்டு திரும்ப ஒர்க் பண்ணிவிட்டு இந்த ப்ளூ கலர் இடத்துக்கு கரெக்டாக வந்துடும். அதுமாதிரி இப்போ மறுபடியும் நான் கேல்குலேட் பண்ணுறேன்னா நார்மலாக ஒரு ஃபங்க்ஷன் கால் அப்படி தான் இருக்கும். அப்போ லோடிங் அன்லோடிங் ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்கும். இந்த ப்ராசஸை கால் பண்ணும், திரும்ப அன்லோடிங் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ரிட்டர்ன் ஆனதுக்கப்புறம் அன்லோடும் பண்ணிடும் மெமரியிலேருந்து.
ஆனால் எனக்கு அடிக்கோர்க்க பண்ணுவேன். லோடிங் அன்லோடிங்கை விட என்னுடைய ப்ராசஸே ரொம்ப கம்மின்னு வச்சுக்கோங்களேன். அதாவது ஒரு ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி ஒரு லோட் பண்ணி அன்லோட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க ஃபங்க்ஷனை, சரியா? மெமரியிலேருந்து, சரிங்களா? மெமரியிலேருந்து லோட் பண்ணி நம்ம அன்லோட் பண்ணுறோம் நம்மளுடைய ஃபங்க்ஷன்ஸை. இந்த லோடிங் அன்லோடிங் ப்ராசஸ் இந்த ஃபங்க்ஷனாலிட்டி ப்ராசஸை விட ஜாஸ்தி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு சும்மானாலும் ஒரு 2 செகண்ட்ஸ் அப்படி இருக்குது, சரிங்களா? ஆனால் ஃபங்க்ஷனே 1 செகண்ட் தான் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 0. சம்திங் அந்த மாதிரி ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. இதுவும் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட். ஆனால் கம்பேர் பண்ணுறப்போ இது ரொம்ப ஜாஸ்தி இருக்குது லோடிங் அன்லோடிங். ஆனால் ப்ராசஸ் ஆஃப் த ஃபங்க்ஷனாலிட்டி ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்படின்னா நீங்கள் அன்லோட் பண்ண வேண்டாம், ஒன்ஸ் லோட் பண்ணால் மெமரியிலே இருக்கட்டும்னு சொல்கிறது தான் இன்லைன். அப்போ நார்மல் ஃபங்க்ஷன் மாதிரி இதை எக்ஸிக்யூட் பண்ணாதீங்க. ஒன்ஸ் லோட் ஆயிடுச்சுன்னா கால் ஸ்டாக்லேயே இருக்கட்டும், எனக்கு அன்லோட் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு நம்ம கம்பைலருக்கு என்ன கொடுக்கலாம் அப்படின்னா இன்லைன்ற கீவேர்டு மூலமாக ரெக்வஸ்ட் கொடுக்கலாம். ரெக்வஸ்ட் டு த கம்பைலர், நாட் இது அது பேர் என்ன, நமக்கு கமாண்டு கிடையாது, நாட் அ கமாண்டு. கமாண்டு கொடுக்க முடியாது, நாட் அ கமாண்டு. நீ கட்டாயம் எடுத்துக்கோ அப்படி சொல்ல முடியாது. ஒருவேளை அது நீங்கள் ஃபார் லூப்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்க, கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா அது நார்மல் ஃபங்க்ஷன் மாதிரியே லோடிங் அன்லோடிங் பண்ணி தான் அது எடுக்கும், எவ்ரி டைம் கால் ஆகும். சப்போஸ் உண்மையிலே அந்த ஃபங்க்ஷன் சிறுசாக இருந்ததுன்னா அந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷன்ஸை என்ன பண்ணணும்னா மெமரியிலே வச்சுக்கும். அப்போது அந்த கம்பைலர் தான் அதை டிசைட் பண்ணணும். நீங்கள் இன்லைனாக எடுத்துக்கோங்கன்னு என்ன சொல்லலாம், அதுக்கு ரெக்வஸ்ட் கொடுக்கலாம். யூ கேன் ஜென்ரேட் த ரெக்வஸ்ட், அதுதான் இன்லைன் கீவேர்டு. நீங்கள் இப்படி உள்ளுக்குள்ளே டெஃபினிஷன்ஸ் எழுதுறதா இருந்ததுன்னா நீங்கள் என்ன கீவேர்டு போட தேவையில்லை. ரிட்டர்ன் டைப்புக்கு முன்னாடி இன்லைன்ற கீவேர்ட் நீங்கள் யூஸ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது, போட வேண்டாம். அது ஆட்டோமேட்டிக்காக இன்லைனாக தான் எடுப்போம். அப்போ விச் மீன்ஸ் குட்டி குட்டியாக இருக்கக்கூடிய இந்த பாருங்கள், ஒரே ஒரு சிங்கிள் லைன் தான். இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணுது, ஒரே ஒரு வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணுது. இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணுது, வந்திருக்க வேல்யூ அசைன் பண்ணுது. வெரி வெரி சிம்பிள். ஸோ இதெல்லாம் நீங்கள் இன்லைனில் எழுதிடலாம். உள்ளே எழுதுனா இன்லைன். எனக்கு இருந்தாலும் உள்ளே எழுத பிடிக்கல, எனக்கு நீட்டாக மெம்பர்ஸ் மட்டும் தான் நான் பார்க்கணும், எனக்கு வெளியே தான் எழுதணும், இந்த வாய்ப்பு ஜாவாவில் கிடையாது. கண்டிப்பாக இதை மாதிரி இருக்காது ஜாவாவில். எல்லாமே நம்ம உள்ளேயே தான் எழுதிடுவோம். பட் C++ல் நம்ம என்ன பண்ணலாம்னா வெளியே கூட நம்ம ஃபங்க்ஷனாலிட்டி எழுதிக்கலாம். எதுக்கு, மெம்பர் ஃபங்க்ஷனுக்கு டெஃபினிஷன்ஸ் நம்ம எழுதிக்கலாம். எப்படி எழுதணும், இந்த மாதிரி இதில் எழுதணும். ஆனால் அது எனக்கு இன்லைனாக தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் இன்லைன் கீவேர்டை போடணும். நமக்கு தெரியாது, அது கம்பைலரை பொறுத்து அது டிசைட் பண்ணுறது தான். டிஸ்பிளே இன்லைனாக எடுக்கலாமா வேண்டாமான்னு த கம்பைலர் வில் டிசைட். த கம்பைலர் வில் டிசைட் to take it as a inline or not. ஓகேங்களா? ஸோ கம்பைலர் தான் நமக்கு அது முடிவு பண்ணும், நம்ம கையில் இல்லை. புரிஞ்சுதா? ஸோ இது பிகாஸ் இட்ஸ் அ ரெக்வஸ்ட் டு த கம்பைலர். இன்லைனா புரிஞ்சுதா? பிகாஸ் இட்ஸ் request to the compiler. Inline புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். Not a command. ஸோ இதுதான் இதில் இன்லைன் புது கீவேர்ட். ஓகே, இன்லைன் கீவேர்ட் இதுதான். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் க்ரியேட் பண்ணது என்ன க்ரியேட் பண்ணியிருக்கீங்க, எம்ப்ளாயி E1 E2 E3. ஸோ 3 டைம் நம்ம கால் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம என்ன செய்யலான்னா ஒரு 20 அல்லது 10 வேரியபிள்ஸ் நான் க்ரியேட் பண்ணுறேன்னு வைங்க. அப்போ நான் என்ன போடணும், 10 ஆப்ஜெக்ட்ஸ். இந்த கிளாஸ் வேரியபிளை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஆப்ஜெக்ட்னு சொல்கிறோம். கிளாஸ் வச்சு க்ரியேட் பண்ணுற வேரியபிள் கிளாஸ் வேரியபிள். ஆனால் நம்ம கிளாஸ் வேரியபிள்னு சொல்கிறதில்ல, என்னன்னு சொல்லுவோம், அதை ஆப்ஜெக்ட்னு சொல்லுவோம். மெயினாகவே ஆப்ஜெக்ட்னு சொல்லுவோம். காவியா சொல்லுங்கள், இங்கே 10 வேரியபிள் எனக்கு வேணும், கிளாஸ் ஆப்ஜெக்ட்ஸ் வேணும், கிளாஸ் ஆப்ஜெக்ட்ஸ் வேணும். அப்போ என்ன போடணும், E4 E5 E6 E7 E8 E9 E10. சரிங்களா? 10 ஆப்ஜெக்ட்ஸ் நான் க்ரியேட் பண்ணிட்டேன். அப்போ கீழே என்ன மாற்றம் பண்ணணும்னு சொல்லுங்கள். அதே மாதிரி செட் டேட்டா டிஸ்பிளே கொடுக்கணும். ஓகே, அதே மாதிரி இதை மாதிரி காப்பி பண்ணி நான் என்ன பண்ணணும், திரும்ப அகெயின் 4 5 6ன்னு மாற்றணும். 4 5 6 அப்புறம் 7
7, 8, 9, 10. ஐயோ டிஸ்பிளே வந்துருச்சா? ஸோ நிறைய வாட்டி பண்ணணும். இதே இது 100 டேட்டாக்குன்னா 100 எம்ப்ளாயி ஸ்டோர் பண்ணணும்னா முதல்ல செட் டேட்டாக்கு முடிச்சிட்டேன். இதே மாதிரி டிஸ்பிளே கால் பண்ணணும். இது சாத்தியமா சொல்லுங்கள். ஸோ நம்ம என்ன படிச்சிருக்கோம்? குரூப் ஆஃப் மெம்பர்ஸ் ஆர் குரூப் ஆஃப் எலமெண்ட்ஸ் வித் சேம் டேட்டா டைப். இது என்ன டேட்டா டைப்? எம்ப்ளாயி டேட்டா டைப். சேமாக இருந்தால் என்ன கான்செப்ட் போகலாம் ராஜேஷ்? என்ன கான்செப்ட் போகலாம்? ஃபார் லூப் யூஸ் பண்ணுவோம். ஃபார் லூப்பில் கூட நம்ம என்ன பண்ண முடியாது. ஃபார் இங்கே பாருங்கள், i is equal to 100 வரைக்கும், சரியா? 1 to 100 வரைக்கும் நான் போடுறேன். 100 ஆப்ஜெக்ட்டுக்கு i ப்ளஸ் ப்ளஸ் 100 எம்ப்ளாயினுடைய டேட்டாவை நான் ஸ்டோர் பண்ண போகிறேன். இப்போ இங்கே ஃபார் லூப் யூஸ் பண்ணுறதுக்கு எம்ப்ளாயி E1 E2 எப்படி பண்ண முடியும்? EI போட்டால் EIன்னு தான் வரும். ஸோ என்ன வரணும்? இன்னும் நல்லா கிளியராக யோசனை பண்ணி சொல்லுங்கள். ஆரே கான்செப்ட் வந்துடும். புரியுதா? ஓகே, மியூட் பண்ணிக்கோங்க. ஸோ அரே, அப்போ குரூப் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படி வரும்போது என்ன வந்துடும்னா அரேஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ். இதுதான் சொல்யூஷன். அப்போ நீங்கள் 100 வேணும்னா ஃபார் 100 எம்ப்ளாயீஸ், ஃபார் மோர் எம்ப்ளாயீஸ் யூ நீட் அரேஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட் கான்செப்ட். ஆப்ஜெக்டையே அரேயாக க்ரியேட் பண்ணணும். ஆப்ஜெக்ட்ஸ் ஆஃப் அரேஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ், இந்த கான்செப்ட் தான் உங்களுக்கு வேணும். அப்போது நீங்கள் எப்படி க்ரியேட் பண்ணலாம்? எம்ப்ளாயி E1 இல்லை எம்பாஃப் அப்படின்னு என்ன பேர் வேணாலும் கொடுத்துக்கலாம். 100. அப்போது ஒரு சிங்கிள் லைனில் 100 எம்ப்ளாயீஸ்க்கு தேவையான மெமரி உங்களுக்கு அலாட் ஆகும். எப்படி அலாட் ஆகும்? வழக்கம் போல் அங்கே நம்ம ஸ்ட்ரக்சர்ஸில் பார்த்தோம்ல, த சேம் சினாரியோ தான். பாருங்க, இந்த மாதிரி வந்துடும். இது emp of 0, இது emp of 1, இது emp of 2, இப்படியே emp of 99 வரைக்கும். ஸோ இந்த ஆப்ஜெக்ட்ஸ் பேர் என்ன? emp of ஆஃப்ன்றது இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் வந்து emp of 0. ஸோ இந்த மாதிரி எனக்கு வந்து வந்துடும். ஸோ emp of 1, emp of 2, emp of 99. ஸோ இப்படி வந்து ஸ்டோர் ஆகிடும். அப்போது இப்படி க்ரியேட் ஆகிடும் 100 எம்ப்ளாயீஸ்க்கு தேவையான ஆப்ஜெக்ட். அப்போ இதில் என்ன செக்ஷன் இருக்கும்? 2 செக்ஷன் இருக்கும். ஒன்று வந்து ப்ரைவேட்டு, இன்னொன்று பப்ளிக். ஸோ இதுலேயும் 2 செக்ஷன் வந்துடும். இந்த மாதிரி செக்ஷன் வந்துடும். இது வந்து என்ன செக்ஷனாக இருக்கும்? ப்ரைவேட் செக்ஷனாக இருக்கும். இது வந்து பப்ளிக் செக்ஷன். அப்போ ஆப்ஜெக்ட் வச்சு நீங்கள் எதை மட்டும்தான் கால் பண்ண முடியும்? உங்களுடைய பப்ளிக் செக்ஷன்ஸ் மட்டும்தான் நீங்கள் அக்சஸ் பண்ண முடியும். ப்ரைவேட்டாக பண்ண முடியாது. சரிங்களா? ஒரு ஆப்ஜெக்டை வச்சு எப்பயுமே பப்ளிக் மெம்பர்ஸை மட்டும்தான் நீங்கள் தொட முடியும். ப்ரைவேட்டை என்ன பண்ண முடியாது? நீங்கள் டச் பண்ணவே முடியாது. ப்ரைவேட்டில் என்ன இருக்குது? நம்ம கோடிங் படி பார்த்தோன்னா நேமும் சாலரியும் இருக்குது. இங்கே வந்து பப்ளிக்கில் வந்து ஐடி இருக்குது. சரியா? ஆர்டர்லாம் மாற்றி போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு மெம்பர் மேலே இருக்க மாதிரி வேணுன்னா இங்கே நீங்கள் மாற்றி போட்டுக்கலாம். ஓகே, அதெல்லாம் ப்ராப்ளம் இல்லை. ஸோ நேம் சாலரி எனக்கு வந்து இதில் இருக்குது 30 டபுள் இது. ஸோ நேம் இதில் தான் இருக்குது. சேலரி சேலரி இதில் தான் இருக்குது. சரிங்களா? இது டபுளாக இருக்குது. இதில் இஐடி இருக்கு. இதே மாதிரி இங்கேயும் தான், அதே மாதிரி இங்கேயும் இதை மாதிரி இங்கேயும். ஸோ இது நீங்கள் அப்போ emp of 0.eid, emp of 1.eid அப்படின்னு நீங்கள் ஒரு இதாக எடுத்துக்கலாம். emp of 0னா இது, 1னா இது, emp of 3 2னா இது. அப்படி நீங்கள் 100 எம்ப்ளாயீஸ்க்குள்ள டேட்டாவை நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம்.
அப்போது ராஜேஷ் நீ சொன்ன மாதிரி இந்த இண்டெக்ஸை சேஞ்ச் பண்ணுறதுக்கு நம்ம ஃபார் லூப் யூஸ் பண்ணணும். ஆனால் அறையாக க்ரியேட் பண்ணியிருக்கணும். அப்படி க்ரியேட் பண்ணால் தான் இந்த இண்டெக்ஸ் அக்சஸ் பண்ணுறதுக்கு தான் நம்ம அந்த டைம் என்ன எடுப்போம், ஃபார் லூப் எடுப்போம். ஃபார் லூப் எடுத்து நான் 100 எம்ப்ளாய்க்கு நான் ஸ்பேஸ் அரேஞ்ச் பண்ணியிருந்தா கூட நான் எவ்வளோ தேவையோ அவ்வளோ நான் என் வேல்யூ வாங்கி நான் ஸ்டோர் பண்ணிக்கலாம் எம்ப்ளாயி டீட்டெயில். அதுதான் என்னது, அரேஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ். அடுத்த கான்செப்ட் அதுதான். ஸோ இந்த கான்செப்ட் பேர் என்ன, அரேஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ். ஓகே. ஸோ இப்போ எம்ப்ளாயி பாருங்கள், பப்ளிக் இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் இருக்குது, ப்ரைவேட் எதுவுமே இல்லை, ஃபங்க்ஷனாலிட்டியுமே இல்லை. சும்மா ஜஸ்ட்டு இதுக்காக நம்ம போட்டிருக்கோம், ஏன்னா வெளியிலேருந்து அக்சஸ் பண்ணிக்கலான்றக்காக போட்டிருக்கோம். ப்ரைவேட்டே இல்லை, ஸோ ஃபங்க்ஷனாலிட்டி நான் எதுவுமே போடல. பப்ளிக்கில் எம்ப்ளாய்டி நேம் சேலரி ஜஸ்ட் அக்சஸிங்காக மட்டும் நான் போட்டிருக்கேன். சரிங்களா, இப்படி எழுதலாம், தப்பு இல்லை. ஸோ வந்து நான் மெயினில் நான் எம்ப்ளாய்க்கு நான் E(10) அப்படின்னு க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஈக்கு பதிலாக emp(10)ன்னு நீங்கள் போடலாம். ஸோ நம்ம ஆப்ஜெக்ட் பேர், அரேஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் பேர் என்ன, அரே நேமே ஈன்னு மட்டும் தான் வச்சுருக்காங்க ஷார்ட்டாக. 10 ஆப்ஜெக்ட்ஸ், நான் 100 போட்டேன் இல்லையா டயக்ராம், ஸோ இங்கே 10 தான். அப்புறம் என்டர் த நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ். நீங்கள் வந்து 10ல் 3 எம்ப்ளாயி நீங்கள் யூஸ் பண்ண போகிறேன்னா 3ன்னு கொடுத்துடலாம். 5னா நீங்கள் என்ன கொடுக்கலாம், 5ன்னு கொடுக்கலாம். 5ன்னு கொடுத்தீங்கன்னா அந்த என் வேல்யூ படி அது வந்து ரொட்டேட் ஆகும் 0 to n வரைக்கும். ஆஸ் யூஷுவல் நீங்கள் அரே அக்சஸ் பண்ணுவீங்களா, அது சேம் சினாரியோ தான். இங்கே வந்து ஆப்ஜெக்ட் E1க்கு பதிலாக E(i)ன்னு போடணும். அப்போ E(0)ன்னு முதல்ல வரும், செகண்ட் டைம் E(1)ன்னு வரும், தேர்ட் டைம் E(2), E(3), E(4). அப்போது நம்ம ஆப்ஜெக்டில் ஃபஸ்ட் ஆப்ஜெக்ட் இந்த ஆப்ஜெக்ட் ஸ்டோர் ஆகும், அப்புறம் இது ஸ்டோர் ஆகும், இது ஸ்டோர் ஆகும், இப்படிமா 5 ஆப்ஜெக்ட் நமக்கு வந்து ஸ்டோர் ஆகிடும். சரிங்களா, நீங்கள் ஃபில் பண்ணதெல்லாம் ஸ்டோர் ஆகிடும். இதுக்கு ஏன்னா வெளியிலேருந்து அக்சஸ் பண்ணுறோம், பிகாஸ் இட் இஸ் பப்ளிக் மெம்பர், அதனால வெளியிலேருந்து அக்சஸ் பண்ண முடியுது. பப்ளிக் மெம்பராங்கிறது நான் வெளியிலேருந்தே நான் ஸ்டோர் பண்ணிட்டேன், அதனால் எனக்கு கெட்டர் செட்டர் மெத்தடே தேவையில்லை. ஏன்னா என்கிட்ட என்ன இல்லை, ப்ரைவேட் மெம்பர்ஸே இல்லை. ஜஸ்ட் அரேஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் க்ரியேட் பண்ணி பார்க்குறதுக்காக நான் வெறும் பப்ளிக் மெம்பர்ஸ் மட்டும் வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் நான் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். இதை வந்து இதே நீங்கள் டேபிள் ஃபார்மேட்டில் கூட நீட்டாக பண்ண முடியும். நீங்கள் நாளைக்கு இந்த ப்ரோக்ராமை நீங்கள் டேபிள் ஃபார்மேட்டில் நீட்டாக கூட பண்ணலாம். நான் இதையும் காப்பி பண்ணி கூட போட்டுறேன். சரி, புரிஞ்சதில் இது தேவையான ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு நீங்கள் டைப் பண்ணி நீங்கள் இதே மாதிரி நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் க்ரியேட் பண்ணி எனக்கு சப்மிட் பண்ணுங்கள். எனக்கு குரூப்பில் வந்து போட்டு விடுங்க. ஸ்டூடெண்ட்ஸ் க்ரியேட் பண்ணி குரூப்பில் எனக்கு போட்டு விடுங்க. இதுவும் அரேஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸும் பண்ணிடலாமா? ராஜேஷ் அண்ட் காவ்யா பண்ணிடலாம்ல அரேஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ்? அதனால் பண்ணால் தான் அடுத்தடுத்து நடத்தும் போது புரியும். சரிங்களா, ஓகே. அடுத்து இன்னொரு கான்செப்ட் இருக்குது, கன்ஸ்ட்ரக்டர் டெஸ்ட்ரக்டர். அதையும் பார்த்துருவோம், ஈஸியாக தான் இருக்கும். போதும்னா நான் ஸ்டாப் பண்ணிடுவேன் என்றைக்குமே. நீங்கள் அதனால் நீங்கள் சப்போஸ் இஃப் யூ ஃபீல் டஃப் அப்படின்னா நீங்கள் வந்து அந்நேரம் மேம் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படி தாராளமாக சொல்லலாம். சரியா, டெய்லி ஒரு கான்செப்ட் முடித்தாலே சூப்பராக முடிச்சிடலாம். C++ முடிச்சாச்சுன்னா அப்புறம் ஜாவா ரொம்ப ஈஸியாக இருக்கும் நமக்கு ஸ்டார்ட் பண்ணுறது. ஓகே. ஸோ கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்றது நத்திங் பட் என்ன அப்படின்னா, இப்போ வந்து ராஜேஷ்னு ஒரு கிளாஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நான் புரியுறதுக்காக உங்கள் நேமில் பண்ணுறேன். கிளாஸ் ராஜேஷ்னு ஒரு கிளாஸ் இருக்குது. இதில் நான் ப்ரைவேட் பப்ளிக் சம் மெத்தடாலஜி வச்சுருக்கேன். இப்போது வந்து நான் ப்ரைவேட்டுன்னு எழுதணும்னு அவசியம் இல்லை. இங்கே ஃபஸ்ட்டு நான் இனிஷியலாக இல்லை ராஜேஷ் வந்து இப்போ வந்து பிடிச்ச கலர் என்ன இருக்குதுன்னு கேட்கலாம். ஸோ ஃபேவரட் கலர் அப்படின்னு வாங்குகிறோம். ஒரு கேரக்டர் ஃபுட் ஆஃப் 30 பிடிச்ச ஃபுட்டு வாங்குகிறோம். இதெல்லாம் ப்ரைவேட்டில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து பப்ளிக்கில் சில வேரியபிள் நான் க்ரியேட் பண்ணேன், இதையும் பப்ளிக்கில் வைக்கணும்னு வச்சுக்கலாம். நீங்கள் இதில் எனக்கு ராஜேஷுக்கு நான் வந்து மெமரி அலாட் பண்ணும்போது இங்கே வந்து இன்ட் ஏஜ் அப்படி ஏஜ் கூட பப்ளிக்கில் இருக்குது. சரி, இருக்கட்டும், பரவாயில்ல. இப்போ வந்து நான் டிஸ்பிளேயில் எல்லாமே டிஸ்பிளே பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கலாம். ஸ்டோர் பண்ணுறதுக்கு நான் வந்து ஸ்டோர் டேட்டா அப்படின்னு க்ரியேட் பண்ணுறேன். நான் ராஜேஷ்னு கிளாஸ் வேணாம், ஸ்டூடெண்ட்டுன்னு போட்டுக்கலாம். அதில் ராஜேஷ் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ வந்து நான் ஸ்டூடெண்ட்டுன்ற கிளாஸுக்கு நான் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன்.
எப்படி ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுவேன்? என்னோட மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே. சரிங்களா? மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே தான் பண்ணணும். குழப்புவாங்க, அதனால தான் நான் எழுதிட்டேன், மெயினுக்குள்ளே எழுதுறேன். இப்போ வந்து ஸ்டூடெண்ட், என்னுடைய ஃபங்க்ஷன் பேர் என்னது? சாரி, கிளாஸ் நேம் வந்து ஸ்டூடெண்ட். ஸ்டூடெண்ட்டுக்கு நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன். என்ன ஆப்ஜெக்ட்? ராஜேஷ்ன்ற ஆப்ஜெக்ட், காவியான்ற ஆப்ஜெக்ட், சரியா, சுபஸ்ரீ ஆப்ஜெக்ட், அப்புறம் சுந்தரி ஆப்ஜெக்ட். ஒரு 4 ஆப்ஜெக்ட் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 4 ஆப்ஜெக்ட்டுக்கும் என்ன மெமரி அலாட் ஆகும்? எனக்கு ஃபேவரட் கலர், ஃபுட்டு, ஏஜ் எல்லாமே அலாட் ஆகும். அப்படி தானே? அதுமாதிரி காவியாவுக்கும் அலாட் ஆகும், அதுமாதிரி சுபஸ்ரீக்கும் அலாட் ஆகும், தனுஷ் சுந்தரி மேமுக்கும் அது மாதிரி அலாட் ஆகும். இப்போ வந்து நீங்கள் வந்து ஃபேவரட் கலர், அது மாதிரி ஃபுட்டு, ஏஜ், இந்த 3மே 3 பேர் 4 பேருக்குமே அலாட் ஆகும். சரிங்களா? இந்த 3மே ஆப்ஜெக்ட் வேணால் வேறு கலரில் போடுவோம். இன்டர்னலாக இருக்குது. இதெல்லாம் உங்களுடைய மெத்தட்ஸ், சாரி, டேட்டா மெம்பர்ஸ். ஃபங்க்ஷனாலிட்டி இந்த ஸ்டோர் டேட்டாவும் டிஸ்பிளே டேட்டாவும், இதெல்லாம் உங்கள் ஃபங்க்ஷனாலிட்டி. சரியா? ஸோ இதில் நான் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணும்போது என்ன இருக்குன்னா, எனக்கு எம்டியாக தான் இருக்கும். அதாவது இப்போ எக்ஸாம்பிள் இன்ட் ஏஜ் எடுத்துட்டோன்னா எனக்கு வந்து அதில் கார்பேஜ் கலெக்ஷன் கண்ட வேல்யூ இருக்கலாம், ஜென்ரலாக அந்த மாதிரி இருக்கும். ஒவ்வொரு லாங்குவேஜில் ஒவ்வொரு மாதிரி உண்டு. அப்போ எனக்கு க்ரியேட் பண்ணும்போதே எனக்கு டிஃபால்ட்டாக அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இது 12th முடிச்சுட்டு வராங்க. அப்போ கண்டிப்பாக வந்து 16 வயசு கம்ப்ளீட் ஆகும். அப்போ டிஃபால்ட்டாக 17 என்னமோ ஏஜ் ஃபில் ஆகிற மாதிரி, இல்லை 18 ஏஜ் ஃபில் ஆகிற மாதிரி எனக்கு ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணும்போதே. எப்பயுமே ஃபுட்டு வெஜ்ஜு இல்லை நான்வெஜ் தான், அதனால் வெஜ்ஜுன்னு டிஃபால்ட்டாக க்ரியேட் பண்ணுற மாதிரி. ஃபேவரட் கலர் டிஃபால்ட்டாக ஏதோ ரெட் அந்த மாதிரி கொடுக்குற மாதிரி வச்சுக்கோங்க. எல்லா ஆப்ஜெக்ட்லையும் இது ஸ்டோர் ஆயிடணும். ஏதாவது மாற்றினா மட்டும் நான் வந்து ஸ்டோர் டேட்டாவில் போய் அந்த ஆப்ஜெக்டை வச்சு கால் பண்ணி, இப்போ காவியாவுக்கு ப்ளூ பிடிக்கும்னா நான் ப்ளூ கலர், காவியோட ஏஜ் வந்து இது, நான்வெஜ்னா நான்வெஜ் அப்படின்ற மாதிரி நான் ஸ்டோர் பண்ணணும். சரிங்களா? மற்றபடி எனக்கு இந்த ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணும்போதே எனக்கு சம் வேல்யூஸோடு பண்ணணும், ஏதாவது டிஃபால்ட் வேல்யூ எல்லாருக்கும் ஸ்டோர் ஆகணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, அப்போ நான் என்ன எழுதலாம் அப்படின்னா, கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் நான் எழுதலாம். அது பேர் தான் என்னது? கன்ஸ்ட்ரக்டர்னு சொல்லுவோம். ஸோ இப்போ மெமரி வந்து ஸோ இதான் மெமரி அலாட் பண்ணியிருப்பாங்க வெஜ்ஜுக்கு. இது யாருக்கெல்லாம் மெமரி அலாட் ஆகிருக்கும்? இது வந்து 4 பேருக்குமே அலாட் ஆகிருக்கும். 1 2 3 4. ஸோ யார் யாருக்கும் பார்த்துக்கோங்க. இது ராஜேஷுக்கு, இது காவியாவுக்கு, இது சுபஸ்ரீக்கு, இது சுந்தரி மேமுக்கு. இந்த மாதிரி அலர்ட் ஆகிருக்கும். சரிங்களா? 4 பேருக்கும் ஆப்ஜெக்ட் மெமரி அலர்ட் ஆகிருக்கும். அப்போது நீங்கள் வந்து இப்போ வந்து நீங்கள் இதில் வந்து கன்ஸ்ட்ரக்டர்னு ஒரு ஃபங்க்ஷன் எழுதணும். எப்படி எழுதுறதுன்னா, கன்ஸ்ட்ரக்டர் ஒன்றும் கிடையாது, டிஸ்பிளே மாதிரி அது ஒரு ஃபங்க்ஷன் தான். ஆனால் பேர் எப்படி வைக்கணும்னா, நீங்கள் ஸ்டூடெண்ட்டுனே வைக்கணும். ஏன் ஸ்டூடெண்ட்னு வச்சுருக்கோம்? உங்களுடைய கிளாஸ் நேமை தான் நீங்கள் ஃபங்க்ஷன் நேமாக வைக்கணும். அதுதான் இங்கே ஹைலைட்டு. ஸோ உங்கள் கிளாஸ் நேமோட ஃபங்க்ஷன் நேம் ஒத்து போச்சுன்னா அது ஆர்டினரி ஃபங்க்ஷன் கிடையாது. அதுதான் என்னது? உங்களுடைய கன்ஸ்ட்ரக்டர். ஆட்டோமேட்டிக் இனிஷியலைசேஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, 12 கொடுத்துட்றேன் சைஸு. ஸோ ஆட்டோமேட்டிக் இனிஷியலைசேஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட். அப்போ எப்போல்லாம் நீங்கள் ஆப்ஜெக்ட் நீங்கள் ராஜேஷ்னு க்ரியேட் பண்ணிங்களோ, காவியான்னு க்ரியேட் பண்ணிங்களோ, அப்போல்லாம் இந்த ஃபங்க்ஷன் ஆட்டோமேட்டிக்காக இன்வோக் ஆகிடும், அதாவது கால் ஆகிடும். இந்த ஃபங்க்ஷன் கால் ஆயிடுச்சுன்னா அங்கே என்ன சொல்லியிருக்கோமோ அது செஞ்சிடும். பிரிண்ட் மெசேஜ் கொடுத்தீங்கன்னா அது வரும். நான் அதுக்கு பதிலாக என்ன கொடுக்குறேன்? அவங்கள இப்போ ராஜேஷ் க்ரியேட் ஆகும்போது இது கால் ஆகுமா? இப்போ ராஜேஷனுடைய ஃபேவரட் கலரில் நான் டிஃபால்ட்டாக நான் என்ன பண்ண போகிறேன்? ரெட்டுன்றதை நான் ஸ்டோர் பண்ணுறேன். எப்படி ஸ்டோர் பண்ணணும்? ஸ்ட்ரிங்கு C++லலாம் ஸ்ட்ரிங் காப்பி யூஸ் பண்ணி தான் பண்ணணும். புரியுதுங்களா? சும்மா பண்ண முடியாதுல்ல, அதே மாதிரி தான் ஸ்ட்ரிங் காப்பி யூஸ் பண்ணி ராஜேஷனுடைய ஃபுட்டு டிஃபால்ட்டாக வெஜ்ஜுன்னு போட்டோம். அது மாதிரி ராஜேஷனுடைய ஏஜ் வந்து டிஃபால்ட்டாக 18. அப்போ ராஜேஷ் க்ரியேட் பண்ணும்போது இதுதான் நடக்கும், காவியா க்ரியேட் பண்ணும்போது இதே ஃபங்க்ஷன் தான் கால் ஆகும், இதே விஷயம் தான் நடக்கும். அது மாதிரி இவங்க அது பேர் என்ன, நம்ம சுபஸ்ரீ, சுந்தரி மேம் எல்லாத்துக்கும் இதுதான் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். இதுதான் கன்ஸ்ட்ரக்டர்.
புரியுதா? கன்ஸ்ட்ரக்டர் எப்படி ஒர்க் ஆகுது தெரியுதா? ஸோ இட்ஸ் ஆட்டோமேட்டிக் இனிஷியலைசேஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட் வென் எவர் யூ ஆர் கிரியேட்டிங் த ஆப்ஜெக்ட் ஃபார் த கிளாஸ் இட் வில் ஆட்டோமேட்டிக்கலி இன்வோக்ட். இது எதுக்குன்னா ஒரு ப்ராஜெக்டில் இனிஷியலைசேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். கன்ஸ்ட்ரக்டர் இல்லாததே இருக்காது. பைத்தானில் இதுக்கு பதிலாக என்ன கொடுத்துருப்பாங்கன்னா டபுள் இனிட் டபுள் கொடுத்துருப்பாங்க. இப்படி ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணால் அது வந்து என்னது கன்ஸ்ட்ரக்டர். அங்கே வந்து இது சேம் தான், கான்செப்ட் ஒன்று தான். ஜாவாலையும் அப்படி தான், சேம் இந்த கான்செப்ட். ஸ்டூடெண்ட் கிளாஸ் நேம் சேமஸ் ஃபங்க்ஷன் நேம் ரெண்டும் ஒன்றா இருந்தாலே பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம் அது கன்ஸ்ட்ரக்டர். ஓகே, இப்போ நான் இப்படி கிரியேட் பண்ணாமல் நான் எப்படி கிரியேட் பண்ணேன்னா எனக்கு ராஜேஷ்க்கு வந்து ரெட்டு வெஜ்ஜு அந்த மாதிரி கால் ஆகணும். ஒரு நிமிஷம். சுபஸ்ரீ கிளாஸ் போயிட்டுருக்கு, நீங்கள் ஜாயின் பண்ணணும்னா பண்ணுங்க. சரி சரி, அப்போ நான் நாளைக்கு பார்த்துக்கலாம். ம், ஓகே வச்சர். நாளைக்கு கிடையாது, மண்டே. ம், மண்டே சரியா? ஆமாம், ஆஸ் யூஷுவல் 7 தான். 7 நான் மெசேஜ் குரூப்பில் போடு, அதை ஃபாலோ பண்ணாலே போதும். ஓகே. சுபஸ்ரீ எங்கேயோ வெளியில் போயிருக்காங்க போல், ஸோ அதனால் சொன்னாங்க. ஓகே சாரி. இப்போ வந்து இந்த கன்ஸ்ட்ரக்டரை பொறுத்த வரைக்கும் 4 பேருக்கும் ஒரே வேல்யூ தான். எனக்கு அப்படி வேண்டாம். எனக்கு வந்து இப்போ வந்து காவியாவுக்கு வந்து ப்ளூ கலர் தான் செட் ஆகும்னா ப்ளூ, அவங்க நான்வெஜ்னா நான்வெஜ், அவங்க ஏஜ். அது மாதிரி சுபஸ்ரீ ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது எனக்கு வந்து அவங்களுக்கு பிடிச்ச கலர் நான் பாஸ் பண்ணுவேன். அப்படின்னா நீங்கள் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போதே சம் வேல்யூ என்ன பண்ணலாம், ப்ராக்கெட்டில் நீங்கள் பாஸ் பண்ணிங்கன்னா அந்த வேல்யூ இங்கே ஆர்குமெண்ட்டாக ரிசீவ் ஆயிடும். அப்போ இந்த கன்ஸ்ட்ரக்டர் பேர் என்ன வரும் அப்படின்னா இது வந்து டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர். பேராமீட்டரே இல்லாமல் பண்ணுறது டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் நம்ம சொல்லுவோம். சரியா? பொன்முருகன் சுந்தரி மேம், அங்கே பொன்முருகன் இருக்கிறாங்களா? எஸ் மேம். நீ சொல்லு, மேம் ஆன்லைன் கிளாஸில் இருக்காங்கன்னு சொல்லிடுங்க. ஓகே ஓகே. அவன் நாளைக்கு லீவ் கேட்டாங்க, நீங்கள் சொல்லுங்கள். அவங்களுக்கும் ஏதோ கோயிலுக்கு போகணும்னு சொன்னாங்கன்னு சொல்லுங்கள். ம், ஓகே ஓகே மேம். திடீர்னு சொல்கிறாங்க. ஓகே. ஸோ அப்போ நீங்கள் இங்கே கன்ஸ்ட்ரக்டர் இன்னொன்று என்ன பண்ணலாம் அப்படின்னா பேராமீட்டரைஸ்டு கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இப்போ ஸ்டூடெண்ட் அப்படின்னு நம்ம கால் பண்ணுறோம். ஸோ ஸ்டூடெண்ட் அப்படின்னா இங்கே வந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் மெமரி நீங்கள் வந்து சம் வேல்யூஸ் பாஸ் பண்ணிங்கன்னா இந்த பர்டிகுலர் பேராமீட்டரைஸ்டு கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகும். சப்போஸ் நீங்கள் வந்து மெமரி ஏதாவது வேல்யூ பாஸ் பண்ணலை அப்படின்னா டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகும். அப்போ கன்ஸ்ட்ரக்டரே 2 ஃபங்க்ஷன் நீங்கள் எழுதிக்கலாம், மேலே ஒன்று கீழே ஒன்று. எப்படி எழுதலாம்? இங்கே வந்து நீங்கள் ரிசீவ் பண்ணலாம். நீங்கள் வந்து இங்கே ஸ்ட்ரிங்னு ஒரு டேட்டா டைப் இப்போ லேட்டஸ்ட்டாக உள்ள C++ கம்பைலரில் இருக்கும். பட் அதை யூஸ் பண்ண வேண்டாம், ஏன்னா நம்ம வந்து ஸ்ட்ரிங் வந்து யூஸ் பண்ணுறதில்ல. சரியா? நம்ம வந்து என்ன சொல்கிறது, நம்ம வந்து ஸ்ட்ரிங் டேட்டா டைப் வந்து லேட்டஸ்ட் உள்ளது, அது நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். அதனால் நீங்கள் கேரக்டர் அறையாக நீங்கள் ரிசீவ் பண்ணிக்கோங்க. சம்டைம்ஸ் பாயிண்டராக கூட ரிசீவ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ கேரக்டர் அறையாக நீங்கள் ரிசீவ் பண்ணிக்கலாம். எதை? ஃபேவரட் கலர் FC. அது மாதிரி கேரக்டர் அறையாக நீங்கள் வந்து ஃபுட்டை யூஸ் பண்ணிக்கலாம், Fன்னு மட்டும் போட்டு. அது மாதிரி இன்டீஜர் A, அதுதான் ஏஜ். அப்போ வரக்கூடிய இதை நீங்கள் இங்கே காப்பி பண்ணணும். FCF இந்த மாதிரி போட்டு நீங்கள் வரக்கூடிய ஏஜை காப்பி பண்ணி நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது என்ன கன்ஸ்ட்ரக்டர்? இது ஆக்சுவலாக பேராமீட்டரைஸ்டு கன்ஸ்ட்ரக்டர்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா நீங்கள் ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணும்போது இதுக்கு எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னா நீங்கள் ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணும்போது ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணும்போது ஸ்டூடெண்ட் இப்போ ராஜேஷ் அப்படின்னு போட்டுட்டு நான் ப்ராக்கெட்டுக்குள்ளே பாஸ் பண்ணணும். ராஜேஷ்க்கு என்ன கலர் பிடிக்கும்? இப்போ ராஜேஷ்க்கு வந்து க்ரீன் பிடிக்கும்னா க்ரீன், கமா நான்வெஜ் பிடிக்கும்னா நான்வெஜ், கமா ஏஜ் வந்து இப்போது 19 அப்படின்னா 19. இந்த மாதிரி நான் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுவேன். ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணும்போதே சம் டேட்டா பாஸ் பண்ணி அதை நீங்கள் அசைன் பண்ணுறது பேராமீட்டரைஸ்டு கன்ஸ்ட்ரக்டர். நீங்கள் வெறும் எம்டியாக ஸ்டூடெண்ட் ராஜேஷ் அப்படின்னு மட்டும் நீங்கள் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகும். க்ரியேட் பண்ணும்போதே சம் வேல்யூஸோடு கால் பண்ணிங்கன்னா பேராமீட்டரைஸ்டு கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகும். அப்போ கன்ஸ்ட்ரக்டரை 2 வாட்டி எழுதியிருக்கிறதுனால இது பேர் என்ன கான்செப்ட்னா நீங்கள் ஃபங்க்ஷனை ஓவர்லோடு பண்ணியிருக்கீங்க. ஓவர்லோடு இது வந்து கன்ஸ்ட்ரக்டர் ஓவர்லோடு பண்ணதுனால கன்ஸ்ட்ரக்டர் ஓவர்லோடிங் சொல்லுவோம். ஆர்டினரி ஃபங்க்ஷன் இல்லை இல்லையா, ஃபங்க்ஷன் தான். ஆனால் என்ன ஃபங்க்ஷன்? கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன்.
அப்போ கன்ஸ்ட்ரக்டரையே நீங்கள் ஓவர்லோடு பண்ணியிருக்கீங்க. இந்த கான்செப்ட் பேர் என்ன வரும் அப்படின்னா பாலிமார்பிசமில் வரும். ஊப்ஸில் இந்த கான்செப்ட் பேர் வந்து பாலிமார்பிசம். ஓகே, நம்ம இன்னும் பாலிமார்பிசம் பற்றி நம்ம இன்னும் பார்க்கல. ஸோ பாலிமார்பிசம் கான்செப்டில் இது வரும். அதாவது எந்த டைப் ஆஃப் ஆர்குமெண்ட் நீங்கள் பாஸ் பண்ணுறீங்களோ அந்த டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் அதை செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ நான் ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணால் இதை செலக்ட் பண்ணிக்குது, ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணலன்னா இதை செலக்ட் பண்ணிக்குது இல்லையா? ஸோ அதுதான் டிஃப்ரென்ஸு. ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங்கில் இதுதான் மெயின் டிஃப்ரென்ஸ். இப்போ அடிஷனுக்குன்னா ஒரு ஃபங்க்ஷன் தான் நீங்கள் எழுத முடியும் ஜென்ரலாகவே, ஊப்ஸ் இல்லாமனா. நீங்கள் அடிஷனுக்கு 3-4 ஃபங்க்ஷன் நீங்கள் எழுதிக்கலாம் ஊப்ஸில். 2 நம்பர் வச்சு, 3 நம்பர் வச்சு, ஒரு இன்ட்டு ஒரு ஃப்ளோட்டும் வச்சு, அந்த மாதிரிலாம் நீங்கள் எழுத முடியும். இப்போ அடிஷன்ற ஃபங்க்ஷனுக்கு 4 டெஃபினிஷன் 5 டெஃபினிஷன் கொடுத்தீங்கன்னா நீங்கள் 2 இன்டீஜர் அனுப்புனீங்கன்னு வைங்க, அடிஷன் கால் பண்ணும்போது அந்த 2 இன்டீஜருக்குள்ளே டெஃபினிஷன் அது எடுக்கும். 3 இன்டீஜர் அனுப்புனீங்கன்னா 3 இன்டீஜர்ஸ்க்குரிய டெஃபினிஷன்ஸை இட் வில் கால். அப்போ கன்ஃபியூஷனே இருக்காது, எந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணணும்னு அதுக்கு தெரியும். ஆனால் 2 எம்டி எழுதிடக்கூடாது. இப்போ ஸ்டூடெண்ட்டுன்னு ஏற்கனவே நான் டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் நான் எழுதியிருக்கேன், இன்னொரு டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் இதே மாதிரி எழுதிடக்கூடாது. கண்டிப்பாக எப்படி இருக்கணும், யூனிக்காக இருக்கணும். எது இந்த ஆர்குமெண்ட் டைப் இருக்கு இல்லையா, அது யூனிக்காக இருக்கணும். யூனிக்காக இருந்தால் நீங்கள் ஓவர்லோடு பண்ணிக்கலாம். நான் ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் நான் உங்களுக்கு சொல்கிறேன், அதில் நாளைக்கு நம்ம அதை பார்த்துருவோம். இப்போ கன்ஸ்ட்ரக்டர் புரிஞ்சதா சொல்லுங்கள். கன்ஸ்ட்ரக்டர் வந்து ஆட்டோமேட்டிக் இனிஷியலைசேஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். கன்ஸ்ட்ரக்டர்னா என்ன? கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னா ஆட்டோமேட்டிக் சிம்பிளாக ஆட்டோமேட்டிக் இனிஷியலைசேஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட். இதை தான் வந்து கன்ஸ்ட்ரக்டர் நம்ம சொல்லுவோம், ஆட்டோமேட்டிக்காக இனிஷியலைஸ் பண்ணுறது. ஓகே, புரிஞ்சுதா? ஆட்டோமேட்டிக் இனிஷியலைசேஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ். காவ்யா, உங்களுக்கு புரிஞ்சுதா? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா கன்ஸ்ட்ரக்டரில்? புரிஞ்சது மேம். ஓகே, பாராமீட்டரைஸ் அண்ட் டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் இதுவுமே நீங்கள் யூஸ் பண்ணுங்க நாளைக்கு. கேரக்டர் இந்த அறையில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் சொல்லுங்கள். ராஜேஷ், உனக்கு புரிஞ்சதில் கன்ஸ்ட்ரக்டர் எப்படி கிரியேட் பண்ணுறது? கொஞ்சம் புரிஞ்சு லைட்டாக, ஆனால் குழப்புற மாதிரி இருக்கா? ஓ, சரி. அப்போ நீங்கள் கன்ஸ்ட்ரக்டரை விடுங்க, நாளைக்கு நான் திரும்ப டைப் பண்ணி காட்டுறேன். நீங்கள் எப்படி பண்ணுங்கன்னா, நீங்கள் நாளைக்கு கிரியேட் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இந்த இருக்கலையா எம்ப்ளாயி, சிம்பிளாக எம்ப்ளாயி வச்சு எனக்கு கிரியேட் பண்ணுங்கள். அதில் செட்ரிகேட்டர் மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? அதுக்கப்புறம் எம்ப்ளாயி அரேஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸுக்கு நீங்கள் கிரியேட் பண்ணுங்கள். கிரியேட் பண்ணிவிட்டு இதுவும் நீங்கள் பண்ணுங்கள். 2 ஃபங்க்ஷன்ஸும் 2 கிளாஸும் நீங்கள் எழுதுங்க நாளைக்கு. கன்ஸ்ட்ரக்டர் எழுதாட்டியும் பரவாயில்ல, நாளைக்கு நான் திரும்ப கன்ஸ்ட்ரக்டர் நீங்கள் ஞாபகப்படுத்துங்க. கன்ஸ்ட்ரக்டரும் டெஸ்ட்ரக்டரும் சேர்த்து நாளைக்கு பார்த்துருவோம். பார்த்து முடிச்சுட்டு ஓவர்லோடிங் பார்க்கலாம், சரியா? நாளைக்கு சண்டே எனக்கு கன்ஃபார்மாக தெரியல. சண்டே நீங்கள் எப்பவுமே ஹாலிடே எடுத்துக்கோங்க. அப்படி இருந்ததுன்னா நான் மெசேஜ் பண்ணுறேன். மண்டே ஆஸ் யூஷுவல் நம்ம கனெக்ட் பண்ணிடலாம், சரியா? எது டவுட்ஸ்னால் நீங்கள் குரூப்பில் போட்டு எனக்கு கேளுங்க, இல்லை பர்சனலாக கூட அனுப்பி வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள், சரியா? ஓகே, பாய்.